அருமையானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். இது ஒரு நேர்மறையான ஒரு வேத வாக்கியமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் நாம் இதை கொஞ்சம் கவனித்து பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையின் அநேக கேள்விகளுக்கு நாம் பதிலை அறிந்து கொள்ள முடியும். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜேம்ஸ் chapter 1 verse 3. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். கண்களை மூடி செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த நாளிலேயும் நாங்கள் தியானிக்க போகிற இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இந்த நாளிலேயும் இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை இன்றைக்கு நாம் நம்முடைய வேதத்தினுடைய ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது என்று சொல்லி இங்கே யாக்கோபு சொல்லுகிறார். வேதத்தில் அருமையானூரில் 2 வார்த்தைகள் வருகிறது. ஒன்று பரீட்சை, இன்னொன்று சோதனை. அநேக சமயத்தில் இந்த 2 வார்த்தைகளுக்கும் நாம் அர்த்தத்தை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிற வேளையில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அநேக காரியங்களுக்கு நாம் பதில் சொல்ல இயலாதவர்களாக இருக்கிறோம். இங்கே நம்ம பார்க்கும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சோதனை என்கிற வார்த்தை வருகிறது. தேவன் ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வார்த்தையை குறித்து பார்க்கும் பொழுது அதை ஆங்கிலத்தில் டெஸ்ட் என்று சொல்லுகிறார்கள், பரீட்சை. இங்கே உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆனால் 13ஆம் வசனத்தில் சோதிக்கப்படுகிற எவனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது சோதனை. சோதனை என்பதற்கு டெம்டேஷன் என்று சொல்லி அதை குறித்து வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். பிசாசுக்கு பெயர் சோதனைக்காரன். பிசாசுக்கு பெயர் என்னது? சோதனைக்காரன். சோதனை என்பது அது பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறானே என்று அவன் வேறொன்றுக்கும் வரான். ஆகவே இங்கே நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சோதனை என்பது அது தேவனால் அருளப்படுகிறதல்ல. சோதனை என்பது சோதனைக்காரனிடத்திலிருந்து வருகிறது. அது நம்முடைய விசுவாசத்தை அழிக்கும்படியாய் வருகிறது. ஆனால் பரீட்சை என்பது அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அந்த பரீட்சை நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறதற்காக வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது அநேக சமயத்தில் நாம் வேதம் சொல்லுகிற தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் என்ன செய்பவர் அல்ல, சோதிக்கிறவர் அல்ல. பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் அதே சமயத்தில் நாம் அன்பாக இருக்கிறோமா என்பதை ஆண்டவர் பரீட்சித்து பார்க்கிறார். நாம் ஆண்டவர் பேரில் விசுவாசமாக இருக்கிறோமா என்பதை ஆண்டவர் பரீட்சித்து பார்க்கிறார். அந்த பரீட்சையின் முடிவில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் சோதனைக்காரன் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நஷ்டங்களையும் தீமைகளையும் பலவிதமான காரியங்களை கொடுத்து நம்முடைய விசுவாசத்தை அழிந்து போகும்படியாய் பண்ணுகிறான். யோபுவினுடைய வாழ்க்கையில் வந்து
சோதனைக்காரன் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறான்? நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறான், அழிவை உண்டு பண்ணுகிறான். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் பொல்லாங்கினால் நம்மை என்ன செய்பவர் அல்ல, சோதிப்பவர் அல்ல. ஏனென்றால் அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவராய் அருமையான இருக்கும் காரணம் நன்மையான எந்த ஈவும் அவரிடத்தில் என்ன செய்கிறது? வருகிறது. இங்கே இந்த நாளில் இந்த பரீட்சையை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார். இங்கே ஆபிரகாமை தேவன் சோதித்தார் என்று சொல்லுகிறதை காட்டிலும் ஆபிரகாமை தேவன் பரீட்சித்தார் என்கிற வார்த்தை இங்கே சரியாக இருக்கும். வேதத்திலே ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆபிரகாமை அந்த அளவுக்கு ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் பல பரீட்சைகளை தாண்டி வர வேண்டியதாக இருந்தது. இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமை தேவன் என்ன செய்தார்? பரீட்சித்தார். என்ன பரீட்சித்தார்? இந்த பரீட்சையில் 2 காரியம் இருக்குது. ஒன்று கீழ்ப்படுகிறானா, இன்னொன்று தன்னை காட்டிலும் தன் மகனை நேசிக்கிறானா. இந்த 2 காரியங்களையும் ஆண்டவருடைய வாழ்க்கையில் என்ன செய்து பார்க்கிறார்? பரீட்சித்து பார்க்கிறார். அருமையானவர்களே, இதுதான் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் அநேக பரீட்சைகளை தாண்ட வேண்டியதாக இருந்தது. அவனுக்கு முதலாவது விசுவாச பரீட்சை என்னவென்றால், அவன் ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது முதலாவதாக ஆண்டவர் அவனை அழைக்கிறார். அழைத்த ஆபிரகாமே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருமைப்படுத்துவேன், பூமியில் இருக்கிற எல்லாரும் உன் மூலமாக என்ன செய்யப்படுவாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து முதலாவது பரீட்சையை வைக்கிறார். நீ உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அருமையானவர்களே, எத்தனையோ வருஷங்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தேசத்தை விட்டு, ஒரு இடத்தை விட்டு ஆண்டவர் அவனை புறப்பட்டு போகும்படியாய் சொல்லுகிறார். ஆனால் எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று அவனுக்கு என்ன செய்யவில்லை? சொல்லவில்லை. நீ என்னை நம்புவாயானால் நான் சொல்லுகிற இடத்திற்கு நீ புறப்பட்டு போ. அருமையானவர்களே, முதலாவது பரீட்சையை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வைக்கிறார். அவன் கீழ்ப்படுகிறானா என்று சொல்லி அந்த முதலாவது பரீட்சையில் ஆபிரகாம் வெற்றி பெற்று தன்னுடைய குடும்பத்தை, இனஜன பந்துக்கள் எல்லாரையும் விட்டு ஆண்டவரை மாத்திரம் நம்பி எந்த இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல தண்ணீர் இருக்குமா, சாப்பாடு இருக்குமா, ஆடு மாடுகளுக்கெல்லாம் மேய்கிறதற்கு இடம் இருக்குமா, இதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் நம்பினது ஆண்டவரை மாத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை நம்பினேனா நீ புறப்பட்டு வா. அருமையால் ஏன், எதற்கு, எப்படி இது நடக்குமா என்றெல்லாம் கேள்வி கேட்காமல் ஆபிரகாம் அவரை நம்பி என்ன செய்கிறான்? புறப்பட்டு போகிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே தான் அவனுடைய விசுவாச பரீட்சை துவங்குகிறது. அடுத்தபடியாக ஒரு பரீட்சை அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது. அவனோடு கூட இருந்து, இதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு வசனமாக வாசிக்க நேரம் இல்லை. அவனோடு கூட இருந்த லோத்து, அவர்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனை வருகிறது. அப்பொழுது ஆபிரகாம் அருமையானூர்லே லோத்தை கூப்பிட்டு சொல்லுகிறான், நாம் 2 பேரும் பிரிந்து விடலாம், 2 பேரும் பிரிந்து விடலாம். அப்பொழுது ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நீ உனக்கு இஷ்டமான இடத்தை நீ தெரிந்து கொண்டு போ. நீ கிழக்கே போவாயானால் நான் மேற்கே போகிறேன், நீ தெற்கே போவாயானால் நான் வடக்கே போகிறேன் என்று சொல்லும் பொழுது நல்லா தெரியும் நமக்கு, நம்முடைய ஞானத்தின் பிரகாரம் 2 பொருள் இருக்குது. 2 பொருள் இருக்குது. இங்கே ஒரு நல்ல அழகான ஒரு பொருள் இருக்குது.
இங்கே கொஞ்சம் ஒரு மட்டமான பொருள் இருக்குது, எது வேணாலும் எடுத்துக்கங்கன்னா எதை எடுத்துக்குவீங்க நீங்கள்? இதில் சந்தேகமே இல்லைல்ல. அப்போ ஆபிரகாம் அவனோடு கூட இருக்கிறவெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறான். சொல்லும்போது லோத்து உனக்கு விசித்தமான இடத்த, ஆபிரகாம் கூட இருக்கிறவங்கெல்லாம் என்ன நம்ம ஐயா இப்படி கேட்டாரே, நம்ம ஐயா இப்படி கேட்டாரே, இப்படி அவங்க சாய்ஸுக்கு விட்டால் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? மட்டமானதானே கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் ஆபிரகாம் யாரை விசுவாசித்தான்? ஆமாம், ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் கண்டு நடக்கிறவனில் நான் என்ன செய்கிறவன்? காணாமல் விசுவாசித்து நடக்கிறவன். லோத்து இப்படி திரும்பி பார்க்கிறான். அவன் கண்களுக்கு சோதம் தெரிகிறது. அவன் கண்டு தரிசித்து நடக்கிறவன், தரிசித்து நடக்கிறவன். அருமையால் தரிசித்து நடந்ததுனால அவன் சோதோமை நோக்கி போனான். சோதோமை நோக்கி போகிற வேளையில் அவன் அங்கே போய் என்ன செய்தான்? சேர்ந்தான். அந்த ஊரில் இருக்கிற ஒரு அம்மாவையே கல்யாணம் பண்ணான், செட்டில் ஆயிட்டான். அதனால தான் அந்த அம்மாவுக்கு அந்த ஊரை விட்டு வர என்ன இல்லை, விருப்பம் இல்லை. நீ ஜீவன் தப்ப ஓடி போகும்போது அந்த அம்மா சொந்த ஊரை பார்க்குது. ஏன்னா சொந்த ஊர் இல்லையா. கடைசியில் என்ன ஆயிடுச்சு? 31 ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஆபிரகாம் யாரை விசுவாசிக்கிறான்? ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறையா. ஆண்டவர் அந்த டெஸ்ட்லேயே அவன் என்ன பண்ணான்? பாஸ் பண்ணான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு போயிடுறாருங்க. வயது ஆகிக்கொண்டே போகிறது. 75 வயசு, 80 வயசு போனவர் திரும்ப வரவே இல்லை. 90 வயசு, 99 வயசு. இந்த பரீட்சை ரொம்ப கஷ்டமான பரீட்சை. 99 வயசு வரைக்கும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறான், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஜெபம் பண்ணுறது மட்டுமல்ல, அவன் ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை துதித்து மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் சொல்கிறாரு, ராத்திரியில் அப்படியே அண்ணாந்து பார்ப்பானா, மேலே நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்குது, வயசு ஒரு பக்கம் கூடிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு நாளும் சொல்லுவானா, ஆண்டவரே இந்த வானத்து நட்சத்திரங்களைப் போல எனக்கு சந்ததியை தரப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பான். 99 வயதில் ஆண்டவர் வருகிறார். நான் உனக்கு பெரிய கேடகமாயிருக்கிறேன், இன்னும் ஒரு வருடத்தில் உனக்கு ஒரு குமாரனை நான் தருவேன். அருமையானவர்களே, அந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். அந்த விசுவாச பரீட்சையிலும் ஆபிரகாம் என்ன செய்தான்? தாண்டினான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்து வந்த பரீட்சை தான் இது. அடுத்து வந்த பரீட்சை தான் இது. ஒரே ஒரு குமாரன், 100 வயதில் பிறந்தவன். அருமையானூர்லே அப்படி செல்லமாய் வளர்த்து கொண்டு வருகிற மகனை எவ்வளவு நேசித்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அந்த சமயத்தில் ஆண்டவர் ஒரு நாளில் கூப்பிட்றாரு, ஆபிரகாமே அப்படின்னு. சரி, ஏதோ ஒன்று செய்யத்தான் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஆண்டவரேன்னு கேட்டா, ஆண்டவர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. உன் மகனை நான் உனக்கு காண்பிக்கிற மலையில் ஒன்றில் கொண்டு போய் என்ன பண்ணிடு? பலியிற்று, பலியிற்று. அருமையானவர்களே பாருங்கள், எவ்வளவு செல்லமாய் வளர்த்த மகன், 100 வயதில் பிறந்த குழந்தை. ஒரு பக்கத்தில் அருமையானவர்களே அவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கலாம். ஒருவேளை இந்த குழந்தையை பலியிட்ட திரும்ப நம்ம குழந்தை பிறக்குமா, எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லையே என்றெல்லாம் அவன் யோசித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரா ஈசாக்கா, ஆண்டவரா ஈசாக்கா. இந்த அருமையானவர்கள் ஒரு பெரிய சோதனை வந்து கொண்டிருக்கிற வேளையில் கடைசியில் முடிவு பண்ணால், என் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கை கூட்டிக் கொண்டான். அவனுடைய தலையின் மேல் அந்த விறகை தூக்கி வைத்தான். பலியிடுகிறதற்கான அங்கே போனால் நெருப்பு இருக்காது இல்லையா, நெருப்பை வீட்டிலேருந்து எடுத்துட்டாங்க. அந்த ஆட்டை வெட்டுறதுக்கு
எப்போவும் பலியிடக்குள்ள கத்தியை எடுத்துட்டாங்க, நேரம் நடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாத்தையும் அந்தந்த வசனத்தையெல்லாம் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. அப்போ அங்கே போகும்போது என்னாச்சுன்னு சொன்னால், அங்கே போய் வழியில் இந்த பையன் வேற கேட்குறான். என்ன கேட்குறான்? அப்பா, எப்போவும் நீங்கள் பலியிட போகும்போது இவங்க கூட நான் வந்திருக்கிறேன், எப்போவும் என் தலையில் விறகு வைப்பீங்க, அதே மாதிரி நெருப்பையும் கையில் எடுத்துக்கிடுவீங்க, கத்தியை எடுத்துகிட்டு ஒரு ஆடை கூட்டிகிட்டு போவோமே, அந்த ஆடு எங்கப்பான்னு கேட்குறான். என்ன வார்த்தை சொல்லுவோம் ஆபிரகாம் பாருங்க, மகனே உன்னை தான் பலியிட போகிறேன்னு சொல்ல முடியுமா? அருமையானவர்களே, அந்த வார்த்தை ஆபிரகாமுடைய இருதயத்தில் வேதனையை உண்டு பண்ணினாலும் அவர்கிட்ட சொல்கிறான், நான் ஆடு எங்கேன்னு எனக்கு தெரியாதுப்பா, ஆண்டவர் பார்த்துக்கிட்டு வருவா. வழியில் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கடைசியாக கொண்டு போய் ஆபிரகாம் அருமையாக அந்த 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஈசாக்கை கரங்களையும் கால்களையும் கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் தூக்கி வைக்கிறான். வைத்து அந்த கத்தியை எடுக்க போகிற சமயத்தில் ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே, நீ ஒரே குமாரன் என்றும் பாராமல் நீ கத்தியை ஓங்கினபடினாலே என்ற பரீட்சையில் என்ன ஆகிட்ட? வழியில் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்கிறார், அந்த ஈசாக்கை கீழே இறக்கு, அந்த ஈசாக்கின் மூலமாக நான் ஒரு பெரிய திரளான சந்ததியை உனக்கு தருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே யாக்கோபு நிருபம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன், அந்த இடத்துல சோதனை என்கிற வார்த்தையை காட்டிலும் பரீட்சை என்கிற வார்த்தை தான் சரியாக இருக்கும். அப்போ பரீட்சையை கடந்து போகிற மனுஷன் பாக்கியவான். அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கலாமா? அவன் இல்லாவிட்டால் அந்த பரீட்சையில் அவன் ஜெயிச்ச பின்னால கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இல்லாட்டா ஒரு பெரிய நன்மையை ஆசீர்வாதத்தை பெறுவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் கொடுத்தாரா? ஆமாம். அங்கேருந்து வரும்போது எந்த மகனை பலியிடும்படியாய் சொன்னானோ அந்த மகனையும் பெரிய ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு அவன் திரும்பினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் அவன் என்ன செய்தார்? பரீட்சித்தார். ஆனால் ஆபிரகாம் அந்த பரீட்சையிலே அவன் என்ன செய்தான்? ஜெயித்தான் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கும் பொழுது மோசேயினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற வேளையில், மோசே பார்வோனுடைய அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அரசகுமாரத்தியினுடைய பார்வோனுடைய மகன் என்கிற வளர்ப்பு பிள்ளை என்கிற ஒரு ஸ்தானத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறான். கொஞ்ச நாட்கள் ஆன உடனே அந்த எகிப்து தேசத்தின் ஒரு பகுதிக்கு இவன் அரசனாக என்ன செய்யப்படுவான்? முடிசூட்டப்படுவான். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, நீ இந்த எகிப்தின் பாவ சந்தோஷங்களை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீ சேர்ந்து என்னத்தை அனுபவிக்கணும்? நிந்தையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன உடனே எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒரு பக்கத்தில் ராஜ மாளிகை, ராஜ வாழ்க்கை, இன்னொரு பக்கத்தில் ஜன்னல் வழியை பார்த்தா அங்கே இடுப்பில் ஒரு துணியை கட்டிக்கிட்டு மண் மிதிக்கிறாங்க. என்ன மிதிக்கிறாங்க? மண் மிதிக்கிறாங்க. ஒரு பெரிய கூடையில் மண்ணை அள்ளி சுமந்துட்டு போகிறாங்க. இந்த வாழ்க்கையை விட்டு யாரோட போய் சேரணும்? அவங்களோட. ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு பரீட்சையை வைக்கிறார். மகனே, நீ எதை தெரிந்து கொள்ளப் போகிறாய்? ஆனால் மோசே சொன்னான், இந்த எகிப்தினுடைய பாவ சந்தோஷத்தை பார்க்கலாம் என் தேவனுடைய ஜனங்களோடு கூட இருந்து அவர்களுடைய மீட்புக்காய் நான் பாடுபடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு வைத்த அந்த பரீட்சையிலே அவன் ஜெயித்ததாக நாம் பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அநேக சமயங்களில் ஆண்டவர் நமக்கு முன்பதாக ஒரு பரீட்சையை வைக்கிறார். அந்த பரீட்சையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு கீழ்ப்படுகிறாயா, இல்லாவிட்டால் இந்த காரியங்கள் உனக்கு வேண்டுமா என்று கேட்கும்போது மோசே என்ன செய்தான்னு சொன்னால், எகிப்தின் பாவ சந்தோஷங்களை காட்டிலும் நிந்தையையும் அவமானங்களையும் சகிப்பதையே அவன் என்ன செய்து கொண்டான்? தெரிந்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ இங்கே மோசேயுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனுக்கு வைத்த ஒரு பரீட்சையில் அவன் தேர்ச்சி பெற்றான். ஒருவேளை பார்த்தீங்கன்னா மோசே எகிப்திலே ஒரு இளவரசனாக இருந்திருப்பானால் அவனுடைய பெயர் அந்த எகிப்தின் பார்வோனுடைய சரித்திரத்தில் இவன் இத்தனாவது பார்வோன் என்று வந்திருக்கும். அது அதோடு முடிஞ்சிருக்கும். ஆனால் மோசே தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்தபடினாலே இன்றைக்கி உலகம் பூராமே மோசே மோசேன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு வைக்கிற பரீட்சையிலே நாம் அருமையானவர்களே நாம் தேர்ச்சி பெறுவோமானால் அவர் கொடுக்கிற ஜீவ கிரீடம் அது மகா பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. அடுத்தபடியாக உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரைக்கும் வாசிக்கலாம். டியூட்ரானமி சாப்டர் 8 verse 2 to 5. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ண கானான் தேசத்திலே கொண்டு போகிறதற்கு முன்பதாக அவர்களையும் ஆண்டவர் என்ன பண்ணி பார்த்தாருங்க? பரீட்சித்து பார்த்தார். அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணது எத்தனை பேர்? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? எத்தனை பேர்? 2 பேர் தான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மெல்லாம் தேர்வோமான்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குல்ல? எத்தனை பேர்? ஆமாம். என்ன பண்ணாராம்? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு பாடுகள் கஷ்டங்கள் வழியாய் போகும்போதும் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணி பார்க்குறாரு? பரீட்சை பண்ணி பார்க்குறாரு. இந்த ஜனங்க நம்மளை நம்புகிறாங்களா, இல்லாட்டா நம்மளை முறுமுறுக்கிறாங்களா, கல்லடியை பார்க்குறாங்களா, இதெல்லாம் பார்க்குறாரு. ஆனால் ரிப்பீட்டட் என்னது பார்த்திங்கன்னா செங்கடலை 2ஆய் பிளந்திருப்பார். பிளந்த உடனே கரையில் கிண்ணறங்களையும் கைத்தாளங்களையும் ஜால்ராவையும் அடித்து என்ன பண்ணுவாங்க? பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடி 1 வாரத்துக்குள்ளே எங்களை வனாந்தரத்தில் சாகிறதுக்காய் கொண்டு வந்தீர் என்று சொல்லுவாங்க. இப்போ பரீட்சையில் என்ன ஆகிட்டாங்க? ஃபெயில் ஆகிட்டாங்க. பழையபடி ஆண்டவர் என்ன பண்ணுறார்? தண்ணியை கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு, எடுத்து நடத்திட்டே போகிறார். திடீர்னு அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? அங்கே பார்த்தீங்கன்னா வாரத்தில் 1 நாளாவது பார்வோம் எங்களுக்கு என்ன கொடுப்பாரு? மட்டன் கொடுப்பாரு, இறைச்சி கொடுப்பாரு. அந்த இறைச்சி பாத்திரத்துக்கிட்ட உட்காந்து நாங்கள் சாப்பிடுவோம் பாரு அப்படின்னு ஒருத்தன் ஆரம்பித்து விட்டான் கதையை. அப்படி ஒவ்வொருத்தன் ஆமாண்ணே ஆமாக்கா ஆமாண்ணே அப்படியே பாளையம் முழுவதும் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பவும் என்னது? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அதை கொடுக்கறனால என் கை குறுகி போயிட்டோ. அப்போ திரும்பவும் என்ன கொடுக்குறாரு? ஆகாரம் கொடுக்குறாரு, இறைச்சியை கொடுக்குறாரு. திரும்பவும் தண்ணி இல்லைன்னா பழையபடி என்னது? புலம்பல். எங்களை வனாந்தரத்தில் சாக வைக்கவா கொண்டு வந்தீங்க? அங்கெல்லாம் கல்றை இல்லைன்னு சொல்லி இங்கே கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி திரும்ப புலம்பல். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை சிறுமைப்படுத்தினது இதற்காக என்னென்னா நீ எனக்கு கீழ்ப்படிவாயோ என்று உன்னை நான் என்ன செஞ்சு பார்த்தேன்? பரீட்சித்து பார்த்தேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய தேவைகள், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே அதை நாம் தாண்டி ஆண்டவரை சார்ந்து நாம் கடந்து போகிறோமா என்பதை பார்ப்பதற்காக ஆண்டவர் நமக்கு வைக்கக்கூடிய பரீட்சைகள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அவரை நடத்தி வந்த எல்லா காரியங்களிலேயும் அந்த பரீட்சையில் கடைசி வரைக்கும் உண்மை உத்தமமாய் பின்பற்றினது யார் தான்? யோசுவாவும் காலேபும். அருமையானூர்ல இன்றைக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பரீட்சைகள் வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய அன்பையும் நம்முடைய விசுவாசத்தையும் நான் சோதிக்கும்படியாக பலவிதமான கட்டங்களிலும் நடத்தி கொண்டு போகும் பொழுது அந்த வேளையில் நான் விசுவாசத்தில் உறுதியாக நிற்போமானால், ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற அன்பிலே உறுதியாக நிற்போமானால், அங்கே தான் நாம் பரீட்சையிலே ஜெயித்தவர்கள் என்கிற ஒரு நிலைமை நமக்கு வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆண்டவர் வனாந்திரத்தில் என்ன பண்ணி பார்த்தாரு? பரீட்சை பண்ணி பார்த்தார். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கறது, எல்லாருக்கும் கொடுத்துறதுக்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. யார் அவருக்கு உண்மையாக இருக்கிறார்களோ, யார் அவரை அதிகமாக நேசிக்கிறார்களோ, எல்லா சூழ்நிலைகளிலும் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவருடைய கரத்தில் அந்த வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்து இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவின் காலத்தில் கானான் தேசத்தை போய் சுதந்திரித்து கொண்டார்கள். அங்கே இருக்கிற ராஜாக்களை எல்லாம் ஜெயித்து அந்த தேசத்தை இஸ்ரவேல் தன்னுடையதாக்கி கொண்டு அந்த தேசத்தை எல்லாம் பிரித்தார்கள். பிரித்து யூதா கோத்திரம், தான் கோத்திரம், நத்தலி கோத்திரம், சிமியோன் கோத்திரம், ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு பகுதியை யோசுவா பிரித்து கொடுத்தான். அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கிற வேளையில் ஆண்டவரை மறந்துடுறாங்க. என்ன பண்ணிடுறாங்க? ஆண்டவரை மறந்துடுறாங்க. ஆண்டவரை மறந்த உடனே எந்த எதிரிகள் அவர்கள் முன்னால் வந்து ஓடுனாங்களோ அந்த எதிரிகள் திரும்ப வந்து இவங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சமயத்தில் மீதியானியர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனக்கூட்டம், இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களால் துரத்தப்பட்டவர்கள், மலையில் போய் பதுங்கிக்கிட்டு இருந்தவங்க இப்போ அந்த இஸ்ரவேல் மேலே படையெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய விளைச்சல்களையெல்லாம் வாரி கொண்டு போய் விடுவார்கள். ஆடு மாடுகளெல்லாம் கொண்டு போயிடுவாங்க. இஸ்ரவேலை ரொம்ப நெருக்கப்பட்டாங்க. விளைச்சல்கள் எல்லாம் போய் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்கள எதிர்க்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவரே, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், ஐயா, எங்களை நீங்கள் என்ன செய்யணும்? காப்பாற்றணும். அப்போ ஆண்டவர் கிதியோன் என்கிற ஒரு ரட்சகனை எழுப்புகிறார். அவன் வீட்டில் கோதுமையை போரடித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டு பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்போ சொல்கிறா, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு சம்பவிப்பான், இல்லை நான் உன்னை கொண்டு ரட்சிப்பேன் என்று சொல்கிறார். உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் அழைத்து நாம் யுத்தத்துக்கு போவோம் என்று சொல்லி என்ன பண்ணுறான்? அறிவிப்பு கொடுக்குறான். அறிவிப்பு கொடுத்த உடனே முதலாவதாக நம்ம பார்க்கும்போது அந்த சம்பவத்துக்கு போகலாம். எத்தனை ஆயிரம் பேர் அவன்கிட்ட வந்தாங்கன்னா, நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு பெரிய திரளான கூட்டம் மீதியானவரோட சண்டை போடுறதுக்கு வராங்க. என்ன பண்ணுறதுக்கு? சண்டை போட. எல்லாம் அவங்க நிறையா கூடியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30,000 பேர். எத்தனை பேர்? 30,000 பேர். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யணும்? யாராயிலும் பயம் உள்ளவங்க, திகில் உள்ளவங்க, நீங்கள் என்ன செஞ்சுருங்க? போயிருங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் அங்கே நிற்பாங்க? சொல்லுங்கள். யுத்தத்துக்கு போனாலே உயிர் போனாலும் போகலாம், கை போனாலும் போகலாம், கால் போனாலும் போகலாம். அப்போ சொல்கிறான், நீங்கள் வந்துட்டீங்க, யாராயிலும் உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் போயிருங்கன்னு சொன்ன உடனே 3ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால்
பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். அல்லாஹ் கவனிங்க, எத்தனை பேர்? 22,000 பேர் போயிட்டாங்க. மிச்சம் இருக்கு எத்தனை பேர்? இப்போ கிதியோனுக்கு எப்படி இருக்கும்? என்ன ஆண்டவரே, வந்தவனோட கூட கொஞ்சம் ஆள் சேர்க்கலான்னு பார்த்தா, போய் நீ உங்கள் நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா, இருக்கிறவங்களை என்ன பண்ணி வச்சுருங்க, போக சொல்லிட்டீங்க. ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்கிறார், இல்லைப்பா நான் சொல்கிறபடி கேளு, இவங்களே ஜாஸ்தி. ஏன்னு கேட்டால், இவ்வளவு பேரை கொண்டு போய் நீ யுத்தம் பண்ணினா நீ சொல்லுவ நாங்கள் தான் யுத்தம் பண்ணி ஜெயிச்சோன்னு சொல்லுவேன். ஆனால் ஜெயிக்கிறது நான், நீ இல்லை. ஜெயிக்கிறது நான், நீ இல்லை. அதை நீ தெரிஞ்சுக்கணும். இந்த படையும் குறையின்றார். சொன்ன இதெல்லாம் அவனுக்கு வைக்கிற பரீட்சை. நீ என்னை நம்புறியா? அநேக சமயத்தில் ஆண்டவரும் நம்ம கூட இருக்கிற ஆளுங்களாம் என்ன செய்வார் சொல்லுங்க? குறைப்பார். குறைச்சி நம்மளை தனியாக விட்டுருவார். எத்தனை சமயத்தில் அதை உணர்ந்துருக்கிறீங்களா? யாரை நம்ம நம்பி இருந்தோமோ, வா 32,000 பேர் இருக்கிறாங்க நம்ம நினச்சோன்னா டக்குன்னு கட் பண்ணுவார். எத்தனை ஆயிரம் பேர் ஆயிடுவாங்க? 10,000 பேர் ஆயிடுவாங்க. ஆஹா 10,000 பேர் இருக்கிறாங்க பார்த்துக்கலாங்க, டக்குன்னு கட் பண்ணி அதை என்ன பண்ணிடுவார் பாருங்கள். இவங்களெல்லாம் கொண்டு போய் ஒரு நல்ல தாகமான நேரம், எல்லோரும் போய் தண்ணி குடிக்கணுன்னா போய் என்ன பண்ணாங்க, போய் முழங்கால் போட்டு தண்ணி எள்ளி குடிக்கிறாங்க. இன்னொருத்த என்ன பண்ணுறாங்க, ஓடுறத நடுவில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே குனிஞ்சு தண்ணியில் குடிக்கிறாங்க. பார்த்தா இப்படி தண்ணி குடித்தவங்க எத்தனை பேர்? 300 பேர். அப்போ அந்த 10,000 பேரில் எத்தனை பேரை தலை சொல்லிட்டாரு? 9,700 பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டார். இப்போ எத்தனை பேர்? 300 பேர். இப்போ யாரை தான் நம்பணும்? மீதியானின் பெரிய சேனை. இதுக்கு முன்னால் அவங்கள்ட்ட ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ ஆண்டவர் சொல்ல, இது போதும். சரி, நீங்கள் வீட்டில் போய் ஒருத்தன் கையில் பெரிய பட்டயம் ஈட்டி இருந்தால் எடுத்துருவாங்கடா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த 300 பேரை வீட்டுக்கு அனுப்புவாங்க. போய் என்ன பண்ண, உங்கள் வீட்டில் இருக்கிற சோறாகிற பானை எடுத்துக்கோ. ஒரு பானை எடுத்துக்கோ. உங்கள் வீட்டில் அந்த நைட்டில் கொளுத்துற தீவெட்டி எடுத்துகிட்டு வந்துருங்க, நான் மிச்சத்தை உங்களுக்கு தரேன்னு. ஒரு கையில் என்னது? பானை. வீட்டு அம்மா கேட்டுப்போம், எங்கேயா போகிறேன்? யுத்தத்துக்கு போகிறேன். என்னையா கேவலமாக இருக்குது, மண்பானை சோறாக்கிற பானையை வச்சு என்னையா யுத்தம் பண்ண போகிறேன்? எதிரி தலையில் அடிக்க போறியா? அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் சொல்லிட்டார். என்னது? அநேக சமயத்தில் நாம் நினைக்கிறபடி கர்த்தர் நம்மை விடுவிக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம நினைக்கிறபடி கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார். நம்ம நினையாதபடி கர்த்தர் நம்மை அவள் எடுத்துக்கிறவர். அல்லேலூயா. நமக்கு என்ன மட்டும் வேணும்? விசுவாசம் மட்டும். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நீர் என்ன செய்ய சொல்லுகிறோ அதை மாத்திரம் நான் என்ன செய்கிறேன். அடுத்தாப்புல தீவெட்டியை கொடுத்தான், பானையை கொடுத்துட்டு எக்காலத்தை இவர் ரெடி பண்ணி கொடுக்குறார். ஒருத்தருக்கு எத்தனை எக்காலம்? 1 எக்காலம். நான் சொல்லும்போது ஒன்று மட்டும் செய்யுங்க. கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் சொல்லிட்டு என்ன உடைக்கணும்? பானையை உடைக்கணும். உடைச்சிட்டு எக்காலத்தை என்ன செய்யணும்? ஓதணும். இப்போ மீதியானுடைய படையை சுற்றி நிற்கிறாங்க. இருட்டு நேரம். திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. கர்த்தரின் பட்டயம், கிதியோன் பட்டயம் கேட்குது. டக்குன்னு பார்த்தா சுற்றி நெருப்பு எரியுது. எப்படி அப்படியே வெளிச்சம் தெரியுது. திடீர்னு பார்த்தா பயங்கரமான எக்கால சத்தம். அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம். கடைசியில் ஒருத்தன் வெட்டிட்டு இறந்து போய். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது யாருக்கு வச்ச பரீட்சை சொல்லுங்க? ஆமாம். அநேக சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவர் நாம் எதிர்பாராத, நாம் நம்ப முடியாத காரியங்களை ஆண்டவர் செய்கிறார்.
அதை நாம் விசுவாசிக்கிறோமா என்று ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் என்ன செய்வீரோ எனக்கு தெரியாது, நான் நினைக்கிற பிரகாரம் இல்லைப்பா, நீங்கள் நினைக்கிற பிரகாரம் என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம் கானானிய ஸ்திரீ. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாயிருக்க கூடாமற் போயிற்று. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோ பேனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாயிருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். இங்கே இந்த சுவிசேஷத்தில் இங்கே ஒரு சற்று வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அவர் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது இவள் என்ன பண்ணிட்டு வந்தாலாம், ஆண்டவரே என் மகளுக்கு இறங்கும், என் மகளுக்கு இறங்கும் என்ன செய்து கொண்டு வந்தால், கூப்பிட்டு கொண்டே வந்தாள். ஆண்டவர் அவர் பக்கமே என்ன செய்யலை, திரும்பி பார்க்கல. கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே இவள் தொந்தரவு பண்ணுகிறாளே, இவள் என்ன செய்து விடும், அனுப்பிவிடும். அப்படி சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் திரும்புகிறாரு. திரும்பி சொல்கிறாரு, நான் காணாமற் போன வீட்டாராகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி நான் கானானியர் கிரேக்கருக்கெல்லாம் நான் பதில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அப்போ வேதம் சொல்லுது, அவளுக்கு தெளிவாக சொல்லிட்டார், நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன்னு. ஆனால் அது அவளுக்கு தெரியல. ஆண்டவரோட விசுவாசி என்ன வைக்கிறாரு, பரீட்சை வைக்கிறாரு. இவள் தொடர்ந்து போகிறாள். போய் ஆண்டவரே என் மகளுக்கு என்ன செய்யும், இறங்கும். திரும்பவும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவதில்லை. ரெண்டாவது அடுத்த ஒரு பரீட்சை, நான் நாய்க்குட்டிகளுக்கு என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன். அதையும் தாண்டி அவர் சொல்கிறா, ஐயா அப்போ வேண்டாம், அந்த மேஜையில் விழுற துணிக்கையை அந்த நாய்கள்லாம் என்ன செய்யுமே, தின்னவே. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவளுக்கு நான் வைத்த பரீட்சையிலெல்லாம் என்ன பண்ணிட்டா, தேர்ச்சி அடைஞ்சிட்டா. இந்த விசுவாசத்தை இஸ்ரவேலுக்குள்ளும் நான் காணவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்காது போல் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, பிசாசு சொல்கிறான் உனக்கு பதில் கொடுக்க மாட்டார்னு சொல்கிறான். நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, எந்த விதமான பதிலும் வரலை. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், நிச்சயமாகவே உங்களோட விசுவாசம் சோதிக்கப்படுகிற வேளையில் நீங்கள் அதில் உறுதியாக நின்னீங்கன்னா கர்த்தர் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு தருகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த கானானிய ஸ்திரீ அவளுடைய விசுவாசத்துக்கு வருகிற எல்லா பரீட்சையிலும் அவள் என்ன செய்தாள், பாஸ் பண்ண. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எந்த தீமையினாலும் சோதிக்கவில்லை. விளங்குதா உங்களுக்கு? தீமையினால் சோதிச்சாரா? இல்லை, அவங்களோட விசுவாசத்தை தான் என்ன செய்கிறாரு, சோதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாவதாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்த பரீட்சையில் எல்லாம் அவன் தாண்டி வந்ததை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு வைத்த பரீட்சையில் அருமையால் ஏறத்தாழ 99% மேலே என்ன ஆகிட்டாங்க, தோற்று போனார்கள். அதே போல் கிதியோன், அவனை ஆண்டவர் இரட்சகனாக ஏற்படுத்தினார். ஆனால் அவனுக்கு ஆண்டவர் வைத்த எல்லா பரீட்சைகளிலேயும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவன் ஜெயத்தை பெற்றான் நாம் பார்க்கிறோம். மோசேயினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பரீட்சை வைத்தார். மோசே, இந்த
பார்வோனுடைய அரண்மனையில் வாழுகிறதை நீ தெரிந்து கொள்ளுகிறாயா, இல்லாவிட்டால் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நிந்தையை அனுபவிப்பதை தெரிந்து கொள்கிறாயா என்று சொன்ன பொழுது மோசேயும் பரீட்சையில் என்ன செய்தான், வென்றான் என்று நாம் பார்க்கிறோம். கானானிய ஸ்திரீ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தரமாட்டேன்னு சொல்லுகிற அளவிற்கு பல படிகளிலே அவர் நடந்து போனாலும் அந்த பரீட்சையிலெல்லாம் என்னானா பாஸ் பண்ண. அல்லையில் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஜெபிச்சு பார்க்குறோம், ஒரு வாரம் பதில் வரலைன்னா ரிட்டர்ன் ஆயிரும். வரலையில் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்கிறாரு, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும், அல்லையில் சொல்லுங்க பார்க்கலாம், அந்த ஆண்டவர் என் பிள்ளைக்கு சுகம் கொடுக்கிற வரைக்கும் நாங்கள் அவருடைய கையையே நோக்கி பார்ப்போம். அல்லையில் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்தபடியாக இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். லாசருவினுடைய வாழ்க்கையில் மார்த்தாள் மரியாளுடைய விசுவாசம் அங்கே என்ன செய்யப்படுகிறது, சோதிக்கப்படும். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கலாம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அருமையானூர்லே லாசரு வியாதிப்பட்டிருந்தான். இந்த லாசருவின் மேலும் மார்த்தாள் மரியாள் மேலும் ஆண்டவர் எப்படி இருந்தாருங்க, அன்பா இருந்தார் என்று 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிக்கலாம். இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாயிருந்தார். அன்பாயிருந்தால் இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த குடும்பம் ஆண்டவரால் நேசிக்கப்பட்ட குடும்பம். ஆண்டவரை நேசிக்கிறவங்களுக்கு சோதனை வருமா, பரீட்சை வைப்பாரா? சொல்லுங்க. இது நான் சொல்ல சொல்ல உங்களுடைய அந்த டோன் குறைஞ்சிக்கிட்டே போகுது. குறைஞ்சாலும் இதையும் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. எல்லா நாளும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னா இன்னொரு பக்கம் இருக்குது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கும் ஒரு சில நிபந்தனைகளை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு 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 புத்தகத்தில் படித்தேன். இந்த சைஸில் ஒரு இரும்பு எடுத்துக்கிறேங்க. என்னது இரும்பு, அதை நெருப்பில் காய வச்சு சின்ன சின்ன துண்டாக வெட்டி கத்தி செய்கிறாங்க. எத்தனது கத்தி செய்கிறாங்க. கத்தி செஞ்சால் ஒரு 50 கத்தி செய்யலாமா? 50 கத்தி. அந்த 50 கத்தியை விற்றா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு பணம் கிடைக்கும். அதை காட்டிலும் சின்ன ஒரு கருவியாக செஞ்சாங்கன்னா நிறைய செய்யலாம், நிறைய செய்யலாம். இப்போ கடைசியில் இதை சின்ன 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 துண்டாக நறுக்கி அதை இரும்பில் காய வச்சு அடித்து 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 கம்பியாக இழுத்து நம்ம கடிகாரத்தில் அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்ப்ரிங்னு ஒன்று இருக்கும், இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த ஹேர் ஸ்ப்ரிங் செஞ்சால் எவ்வளோ செய்யலாம்? லட்சக்கணக்கில் செய்யலாம் இல்லையா? கத்தியாக செஞ்சு வச்சா எவ்வளோ விற்றா எவ்வளோக்கு போகும்? ஆனால் அந்த ஹேர் ஸ்ப்ரிங் செஞ்சு விற்றா லட்சக்கணக்கில் விற்றா எவ்வளோ ஆகும்? ஆனால் அப்படி ஆகணும்னா இது எத்தனை தடவை நெருப்பில் காய வைக்கணும்? காய வச்சு அடிக்கணும், காய வச்சு அடிக்கணும். அப்போ நம்மளை விலையேற பெற்றவர்களாக மாற்றணும்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இப்போ அதை விட டோன் குறைஞ்சிருச்சு. எப்பா போதும்ப்பா, நெருப்பில் வாட்டினதே போதும், இதுக்கு மேலே வாட்டினா நமக்கு என்ன செய்யாது, தாங்காது, கத்தியாகவே அடிச்சிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஒன்றுங்க, நம்ம திராணிக்கு மிஞ்சி ஆண்டவர் சோதிக்க மாட்டேன்னு என்ன சொல்லிக்கிறாரு, வாக்கு கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அப்போ இங்கே லாசருனுடைய வாழ்க்கையிலையும் அவன் மரித்தான். அப்போ மரித்த வேளையில் அவங்களுடைய சகோதரி சொல்கிறாங்க, வாசிக்கலாம் மறுபடியும். அது 11ஆம் வசனத்தில் இல்லை வாசி 32ஆம் வசனம் வாசிக்கலாம்.
நல்லா கவனிங்க. இயேசு 4 நாள் கழித்து வராரு. வந்து கல்லறைக்கிட்ட நின்றுட்டு ஆள் அனுப்புகிறார், நான் கல்லறைகிட்ட வந்திருக்கேன், வர சொல்லுன்னு. அப்போ வந்த உடனே மரியாள் முந்தி ஓடி வரா. வாசிங்க. ஆ ஆ ஆண்டவரே, நீர் மட்டும் எங்கள் கூட இருந்திருந்தீங்கன்னா என் தம்பி என்ன இருக்க மாட்டான். உண்மை தானே? உண்மையா இல்லையா? ஏன்னா ஆண்டவரால் எப்படிப்பட்ட வியாதியும் சுகமாக்க முடியும். ஐயோ ஆண்டவரே, நீர் எங்களை மறந்துட்டீங்களப்பா, நீர் மட்டும் எங்கள் கூட இருந்தீர்னா என்னது சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, 40ஆம் வசனம் வாசிங்க. அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஆமாம்மா, நானும் இப்படி ஆகும் நான் என்ன செய்யலை, நினைக்கல, இல்லாட்டா நான் என்ன பண்ணியிருப்பேன், வந்திருப்பேன் அப்படி சொன்னாரா? இல்லைங்க. சொல்கிறாரு, மார்த்தாள் மரியாளே, இது நான் உனக்கு வைக்கிற ஒரு பரீட்சை, நீ விசுவாசினா தேவனுடைய மகிமையை பார்ப்பாய். அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்லிட்டு கல்லை புரட்ட சொல்கிறாரு. கல்லை புரட்ட சொல்கிறாரு. அப்போயே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே 4 நாள் ஆச்சாப்பா. எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. உங்கள் வீட்டில் இப்போ மீனெல்லாம் கிடைக்குது, மீனை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிருங்க, 4 நாள் கழித்து திறங்க, உங்கள் வீடே எப்படி இருக்கும்? கம்முன்னு இருக்கும். ஆண்டவரை இப்போ போய் கல்லை புரட்ட சொல்கிறீங்களேப்பா, என்ன ஆயிருக்கும்? சரீரம் கெட்டு போயிருக்குமே. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய. இன்றைக்கி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக சமயத்தில் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்தால் கூட ஆண்டவர் அங்கிருந்து ஒரு புதிய துவக்கத்தை நமக்கு கொடுக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அருமையானவர்களே, மார்த்தாள் மரியாளுக்கு ஆண்டவர் வைத்த விசுவாசத்தின் பரீட்சை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய. ஆமாம், உன் வாழ்க்கையில் அருமையாக நீங்கள் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் விசுவாசிப்போமானால் தேவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசத்தின் பரீட்சைகள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து என்ன செய்து கொண்டே இருக்கோம், வந்து கொண்டே இருக்கும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16 - 18. சாத்ராக், மேஷாக், ஆபெத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். இங்கே நம்ம பார்க்குறோம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவருடைய வாழ்க்கையில் விசுவாச சோதனை வருகிறது. இது என்ன சோதனை? வாழ்வா சாவா என்கிற சோதனை. என்னதுங்க? கரெக்ட் தானே? பதவி போனால் கூட பரவாயில்லைங்க, கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். என்ன சொல்லிக்கிறேன் ராஜா, நீங்கள் இந்த சிலையை வணங்காவிட்டால் உங்களுடைய பதவிகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? பறிக்கப்படும். பரவாயில்ல, கூலி வேலை செஞ்சால் பொழைச்சிக்கலாம். ஆனால் வணங்காட்ட வாழ்வா சாவா. இந்த பரீட்சை வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? நாங்கள் பேச மாட்டீங்க. ஏசப்பா இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க, ஒரு தடவை மன்னிச்சிருங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை, நாங்கள் எங்கள் தேவனுக்காக
எங்கள் ஜீவனையும் கொடுக்க எப்படி இருக்கிறோம் எத்தனையோ இரத்த சாட்சிகள் அருமையானவர்களே, நாம் இரத்த சாட்சி வரலாறில் பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கையில் ஜீவனை பணயம் வைத்து தங்களுடைய பரீட்சையில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பரீட்சைகள் அருமையானவர்களே நமக்கு ஒரு பெரிய ஜீவ கிரீடத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் நமக்காக அதை வைக்கிறார். அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வழியிலே பலவிதமான பரீட்சைகளை தாண்டினார்களோ அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா விசுவாச பரீட்சைகளையும் நாம் தாண்டி கடந்து போகும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தர வல்லவராக இருக்கிறார். அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எல்லா நான் சொன்ன எல்லா காரியத்தையும் நீங்கள் பாருங்கள். பரீட்சை முடிந்த உடனே கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பார். அல்லேலூயா. அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருப்பாங்க. எங்கே போயிருப்பாங்க? நெக்ஸ்ட் லெவல். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவன் பிரச்சனை முடிஞ்ச உடனே ராஜாவே சொல்கிறான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தெய்வமே மெய்யான தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த பரீட்சையை நாம் தாண்டும் பொழுது தேவனுடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படும். கர்த்தர் பெரிய சாட்சியாக நிறுத்துகிறார். இந்த நாள்லேயும் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக சமயங்கள் எங்களுக்கு வருகிற பரீட்சைகள் ஆண்டவரே அதை நாங்கள் கடந்து போக வேண்டும் என்கிற ஆண்டவரே அந்த ஒரு பெரிய பாடங்களை நாங்கள் உணராதபடினாலே அவைகள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சாட்சி எங்களுக்கு உண்டாக்கும் என்பதை நாங்கள் அறியாதபடினாலே நாங்கள் அநேக சமயத்தில் சோர்ந்து போகிறோம்ப்பா. நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு யார் யாரெல்லாம் பரீட்சையின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ சீக்கிரத்தில் அவர்களுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தின் பலனை நீர் தந்து அவர்களை சாட்சியாக நிறுத்துங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் சாட்சியாக நிறுத்துங்கப்பா. நம்முடைய கரம் கூர்ந்து வழி நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.